ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ளவுஸ் பேக் நெக் ஹூக் வச்சு எப்படி நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும் உங்களுக்கு. இப்போ வந்து ஸ்லீவ்க்கு வந்து நம்ம பப் கொடுக்கலாம். பப்புக்காக நான் வந்து சாரீலேருந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதிலேருந்து சின்ன சின்ன ப்ளிப்ஸாக இந்த மாதிரி நீங்கள் மேல் பக்கமாக ஒரு 10 ப்ளிப்ஸ் வர மாதிரி கொடுங்க. ஒரு அரை இன்ச்சு தள்ளி தள்ளி நம்மளுக்கு எத்தனை ப்ளிப்ஸ் வேணுமோ நம்ம அத்தனை கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 10 தான் கொடுத்துருக்கேன். நம்ம சின்ன சின்னதாக தேவைப்பட்டால் கூட கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மேல் பக்கம் நம்ம எதை போல் வச்சோமோ அதே போல் கீழ்ப்பக்கமும் நீங்கள் வந்து திருப்பி இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்து இந்த மாதிரி தையல் அடிச்சுட்டு வந்துடுங்க. ஃபுல்லாக வந்து லாஸ்ட் முடிகிற வரைக்கும் இதே போல் அடிச்சுட்டு வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்லீவில் உள்ள கரை பீஸை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கரை பீஸ் வந்து நடுப்பகுதிக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம பப்புக்காக பிரியில் வச்சோம் அந்த இடத்துலையும் நடுப்பகுதியில் கட் பண்ணிவிட்டு ரெண்டையும் வந்து கரெக்டாக அது நடுப்பகுதியில் கட் பண்ண இடத்துல கரெக்டாக வச்சுட்டு நேராக ஒரு தையல் அடிச்சுட்டு வந்துடுங்க. இப்போ வந்து அப்படியே திருப்பி இன்னொரு தையல் இந்த கரை பீஸுக்கிட்ட ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ தாங்க அமைப்பாக வந்து பட்டையை உக்காரும். அதனால் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, நான் வந்து லைனிங் பீஸ் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த லைனிங் பீஸை வந்து எடுத்து நம்ம எவ்வளோ அளவு தேவையோ கரெக்டாக நடுவில் அந்த பப்புக்கிட்ட கட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக கீழேயும் அதே போல் அடையாளத்துக்காக சின்னதாக கட் கொடுத்துக்கிட்டு அந்த நடு பகுதியில் வந்து வச்சுட்டு நம்ம பின் வந்து ஒன்று போட்டுக்கலாம். ஏன்னா அந்த பக்கம் நகராமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து அவ்வளோதாங்க. நேராக வந்து 1/4 இன்ச்சுக்கு வந்து தையல் அடிச்சுட்டு அந்த பின்னை வந்து நம்ம எடுத்துகிட்டு அப்புறமா திருப்பி வந்து மேலே படிமான தையல் ஒரு போட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி வந்து நம்ம லைனிங்கை வந்து ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து ஜாயின் பண்ணும்போது நம்ம கிளிப்ஸ் வச்சோம் இல்லையா, அது வந்து நம்ம தைக்கும்போது வந்து லைனிங்க்கு உள் பக்கமாக தைக்கும்போது வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து மடங்கி போயிடும். அதனால நம்ம வெளிப்பக்கம் நம்ம லைனிங் எந்த அளவுக்கு கீழே இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ஒரு மார்க்கரால் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வெளிப்பக்கமாக வந்து இந்த மாதிரி தையல் அடிக்கும்போது நம்ம வச்ச அந்த கிளிப்ஸ் எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி மடித்து கொடுத்துட்டு நம்ம வந்து தையல் அடிச்சிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தையல் அடித்து முடிச்சாச்சு. இப்போ சைடில் உள்ள பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் 2 ஸ்லீவுமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட பீஸ் வந்து எப்படி நம்ம லைனிங் ஜாயின் பண்ணுறது, பேக் பக்கம் வந்து எப்படி நம்ம ஊக்ஸ் வைக்கிறது வாங்க ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம லைனிங்கோட பீஸும் வந்து நம்ம ப்ளவுஸோட பீஸும் வந்து ரெண்டுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம லைனிங்கோட பீஸும் வந்து ப்ளவுஸோட பீஸ் வந்து அடியில் வர்றது மாதிரி நான் நல்ல பக்கம் வந்து நடுவில் வர்ற மாதிரியும் வச்சுட்டு வந்து கழுத்துக்கிட்ட நெக்குக்கிட்ட வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாக வந்து தையல் அடிச்சுட்டு வந்துடலாம். லைனிங்கும் வந்து ப்ளவுஸோட பீஸும் வந்து கரெக்டாக இருக்கிறது போல் எல்லாமே வந்து கரெக்டாக இந்த மாதிரி அளவு போட்டுட்டு அப்புறமா வந்து தையல் அடிங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். கழுத்து நெக்குக்கிட்ட வந்து அழகாக வந்து படிவாக வந்து தையல் உக்காரும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம துணி வந்து தனியாக பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணாமல் நம்ம வந்து துணியை வந்து திருப்ப போகிறோம். அதனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு நம்ம கழுத்துக்கிட்ட வந்து தையல் அடிக்கிறது. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் 1/4 இன்ச் அடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து நடுவில் உள்ள பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்புறமா சின்ன சின்னதாக வந்து அந்த இடத்துல நடுவில் வந்து கட் கொடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படின்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி கட்டு சின்ன சின்னதாக கொடுத்துட்டிங்கன்னா பக்கம் பக்கமே கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம வந்து திருப்பும்போது வந்து கழுத்து வந்து நல்லா வளைவாக உக்காரும். இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிறது வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ் வந்து தைக்கிற மாதிரி தைச்சிட்டு நம்ம வந்து பேக் பக்கம் வந்து ஊக்ஸ் வைக்க போகிறோம், அவ்வளோதான். ஆனால் ஃப்ரண்ட் பக்கம் வந்து நம்ம பட்டி இல்லாமல் நம்ம செஸ்கிட்ட வந்து நார்மலாக வந்து பிரின்சஸ் கட் வரது போல் வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மெத்தட் ப்ளவுஸ் வந்து நம்ம தாவணி பாவாடைக்கு ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்கும்போது இந்த மெத்தேடில் வந்து அதுவும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது வந்து நிறைய கஸ்டமருக்கு இது வந்து விரும்புவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தாங்கன்னா அதை இப்போ பிடிச்சிருந்தா மறுபடியும் இன்னும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது வந்து நம்ம வந்து கஷ்டமும் இல்லாமல் பட்டி இல்லாமல் நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் தான் இப்போ வந்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ வந்து நெக்குக்கிட்ட துணியை வந்து லைனிங் பீஸை வந்து திருப்பிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஓரமாக.
இப்போ தையல் அடித்ததுக்கப்புறமா சைடில் உள்ள துணியும் வந்து லைனிங்கும் வந்து ப்ளவுஸோட பீஸும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது வந்து பின்பக்கம் கீழேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா வந்து லாஸ்ட்டு முடியும் போது அந்த இடத்துல வரும். அதனால் அதிகமாக வந்து சுருக்கங்கள் இல்லாது நம்மளுக்கு வந்து தைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். சுருக்கம் இல்லாமல் கையெல்லாம் நல்லா நவுத்திட்டு அப்புறமா வந்து நீங்கள் தையல் அடிக்க ஆரம்பிங்க. இப்போ வந்து சைடில் உள்ள பீஸையும் வந்து எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி துணி ரெண்டு பீஸ் வர்றது போல் 2 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 1/2 இன்ச்சு வர்றது போல் மடித்து அடிச்சுட்டு லாஸ்ட்டு ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் மடித்து அடிச்சுக்கோங்க. இப்போ இந்த பீஸ் எதுக்காகனா நம்ம வந்து ப்ளவுஸோட பீஸில் வந்து நம்ம கீழ்ப்பக்கமாக மடித்து அடிக்கிறதுக்காக இந்த பீஸ் வந்து பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம்ல முன்னே, அந்த இடத்துல இருந்து கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சுக்கு தையல் அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு பிசுறு தையல் ஒன்று போட்டுட்டு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்பும்போது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே திருப்பி ஒரு தையல் அடிச்சிருங்க. இப்போ நம்ம வந்து முன்பக்கம் வந்து நம்ம டாட் பிடிக்கலாம். ஒரு 3 இன்ச் இடைவெளி இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு 2.5 இன்ச்சு போல் வச்சுட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டாட் பிடிக்கலாம். 2 பக்கமும் வந்து ஒரு 4 இன்ச்சு இருக்கிறது அளவுக்கு வச்சுட்டு ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க. இப்படி தான் வளைவாக நம்ம வந்து பிடிக்க போகிறோம். நடு டாட் மட்டும் பிடிக்கிறதில்ல, ப்ளவுஸில் பிடிக்கிற மாதிரி. இது வந்து 2 டாட் மட்டும்தான் நம்ம பிடிக்க போகிறோம். கரெக்டாக 4 இன்ச்சு இருக்கிற அளவு வந்து டேப்பில் அளந்துட்டு கரெக்டாக வச்சு தையல் அடிச்சிடுங்க. 2 பக்கமும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி வச்சுட்டு தையல் அடிச்சிடுங்க. இப்போ வந்து ஆம்கோல் கிட்ட கரெக்டாக இந்த மூளை வர இடத்துல வச்சுட்டு கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சோம்னா அந்த இடத்துலேருந்து கரெக்டாக வர்றது போல் வச்சுட்டு அப்படியே வளைச்சிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிகினர்ஸ் யாராவது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் யார் யாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எனக்கும் தெரியும். 2 சைடும் கரெக்டாக இதே போல் இருக்கிற மாதிரி தையல் அடிச்சிடுங்க. நம்ம வந்து பிரின்சஸ் கட் மாடலில் தான் இது வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆனால் அந்த மெத்தேடில் வந்து நம்ம அது வந்து தைக்கல. அதுக்கு வந்து நம்ம டாட் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அது வந்து தைக்கணும். நம்ம வந்து இது வந்து ஈஸியாக இந்த மெத்தேடில் தைச்சா நல்லா அழகாக தான் இருக்கும். நம்ம வந்து நடுவில் கூட பைப்பிங் கூட கொடுக்கலாம். இதில் செஸ்கிட்ட நான் வந்து இப்போ வந்து நார்மலாக தைச்சிருக்கேன். இன்னொரு வீடியோவில் நான் வந்து இன்னும் டிசைனாக வந்து ஸ்டிச் பண்ணி போடுறேன். நம்ம வந்து கீழே அடிக்கும்போது இந்த தையல் அடிக்கும்போது கரெக்டாக அந்த டாட் வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி மடித்து கொடுப்போமோ அந்த மெத்தேட்லேயே இதை வந்து மடித்து கொடுத்துட்டு தையல் அடிச்சிடுங்க. அப்புறம் பின்பக்கம் நம்ம எப்படி வந்து தையல் அடித்தோமோ அதே மெத்தேடில் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு அப்புறமா மடித்து இன்னொரு தையல் போட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பின்பக்கம் வந்து ஊக்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக 2ஆக மடிச்சுட்டு ஷோல்டர்கிட்ட ஏற்கனவே நம்ம சின்னதாக கட்டிங் கொடுத்து வச்சுருக்கோம். அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஒரு டபுள் தையல் போட்டுக்கோங்க. 2 சைடுமே வந்து இதே போல் அந்த பக்கமும் 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து தையல் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து பேக் பக்கம் நம்ம நடுவில் 2ஆக மடிச்சுட்டு வந்து அந்த இடத்துல கட்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நார்மலாக நம்ம வந்து ஊக்ஸ் வைக்கிற மாதிரி அதுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே கட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஊக்ஸ் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து ஊக்ஸ் வைக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி தையல் அடிச்சுட்டு மடித்து தையல் அடிச்சிடுங்க. அவ்வளோதாங்க. நாம் வந்து ஒரு புதுசாக ஒரு டிசைன் வந்து நம்ம ட்ரை பண்ணோம்னா அது வந்து கஸ்டமருக்கு நம்ம தைச்சி கொடுத்ததுக்கப்புறமா அதை போட்டுட்டு அவங்க அக்கா நல்லாயிருக்குக்கா, ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த டைமில் வந்து நம்மளுக்கு
இன்னும் நம்ம வந்து நிறைய டிசைன் தைக்கலாம், நிறைய மாடலில் வந்து தைச்சி கொடுத்துக்கும்போது அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அதுவே நிறைய பேர் வந்து போட்டு பார்த்துட்டு, இல்லை ஏதாவது நம்ம தைச்சிருக்கிறத பார்த்துட்டு குறை சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி குறை சொல்லும்போது அதை வந்து நம்ம பெருசாக எடுக்காமல், நம்ம வந்து இன்னும் இல்லை இன்னும் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஏன்னா அப்போ தான் நம்மளோட தப்புகளை வந்து நம்ம திருத்துறதுக்கு அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி நல்லா வந்து தைக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு வார்த்தையாக இருக்கும்னு நான் நினச்சிப்பேன். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு புதுசு புதுசாக வந்து நம்ம ட்ரை பண்ணுறதுக்குள்ள அதில் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து தப்பும் இருக்கும், சரியும் இருக்கும், நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், பிடிக்காம இருக்கும். நம்ம வந்து அதெல்லாம் யோசிக்காமல் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட வேலையை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து சரியாக செய்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் தப்பு செய்யாமல் எந்த ஒரு வேலையுமே நம்மளால் சரி செய்ய முடியாது. நம்ம வந்து சரியாகவே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்து ட்ரை பண்ண முடியாது. நிறைய தப்புகள் செஞ்சு தான் தப்புலேருந்து நம்ம நிறைய சரி செய்ய முடியும். இப்போ வந்து நம்ம கை ஜாயின் பண்ணுறது நம்ம எப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்லீவ் வந்து நம்ம நடுவு பகுதியில் எடுத்துக்கிட்டு நடுப்பகுதியில் இருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக உட்காரும். ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு போகும்போது லாஸ்ட் முடியும் போது வந்து கொஞ்சம் நீட்டமாக வந்துடும், இல்லை குட்டையாக வந்துடும். அதனால் நடுப்பகுதியில் வச்சுட்டு நம்ம ஷோல்டருக்கும் ப்ளவுஸ் ஸ்லீவுக்கும் வந்து கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 சைடும் அதே மெத்தடில் நம்ம முன்பக்கம் குழஞ்ச பக்கமும் பின்பக்கம் வந்து குடையாத பக்கமும் வச்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் வந்து நிறைய சொதப்பியிருப்போம். கை வந்து என்ன இப்படி இருக்குது, வளைவாக இருக்குது, நேராக கொடுக்க மாட்டாங்களா, வளைவாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம வந்து என்ன இப்படி இருக்குதுன்னு தைப்போம். வளைவாக இருந்ததுனால தான் நம்மளுக்கு கை வந்து கரெக்டாக வருதுன்னு அதுக்கப்புறமா நம்ம தைச்சதுக்கப்புறமா தான் நம்மளுக்கே புரியும். இப்போ வந்து கைக்கு கரெக்டாக எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு ஆம்கோல்கிட்ட வந்து லைட்டாக கொஞ்சமாக தூக்குன மாதிரி தைச்சிட்டு நடுவில் வந்து கரெக்டாக அந்த 2 ஆம்கோலும் சரியாக வர்றது போல் வச்சுட்டு கீழ் வரைக்கும் நம்ம வந்து தையல் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து சைடில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ 2 சைடுமே அதே போல் அடிச்சுட்டு அளவு சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு கடைசியில் ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க. பின்பக்கம் வந்து டபுள் தையல் வர்றது போல் 2 டாட் பிடிச்சிக்கோங்க. 2 பக்கமும் பிடிச்சிட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா சைடில் வந்து 3 தையல் வந்து நம்ம போட்டு விட்டுடலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா தையலுக்காக இந்த மாதிரி நம்ம தையல் போடும்போது கஸ்டமர் வெயிட் போட்டாங்கன்னா வந்து அவங்க தையல் பிரித்து விட்டுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா துணி வந்து வேஸ்ட் ஆகாமல் ப்ளவுஸ் வந்து அவங்க வந்து நிறைய நாள் யூஸ் பண்ணலாம். அதனால் இப்போ வந்து நம்ம 3 தையலும் போட்டாச்சு, ப்ளவுஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு சைடில் ஓவர்லாக் அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நாட் கொடுத்துடலாம். நாட்டு வந்து இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கு வந்து நான் சேரீயில் உள்ள ப்ளவுஸ் பீஸை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச்சு வந்து தையல் அடிச்சுட்டு இந்த கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி தையல் அடிச்சுட்டு நீங்கள் வந்து உள்பக்கமாக இந்த மாதிரி குச்சி கம்பி ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து உள்பக்கமாக இந்த மாதிரி தள்ளினீங்கன்னா அது வந்து வெளிப்பக்கமாக இப்படியே வரும். இந்த மாதிரி எடுத்துடுங்க, அவ்வளோதாங்க. நாட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து டபுள் நாட்டுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இது வந்து இது வைக்கிறதுக்காக இந்த மாதிரி 3 இன்ச்சுக்கு வந்து எடுத்துக்கிட்டு மொத்தம் 6 இந்த மாதிரி 2 வந்து சின்னதாகவும் இன்னும் கொஞ்சம் 2 பெருசு இன்னும் 2 பெருசாகவும் 3மே மொத்தம் வேறு வேறு அளவில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வச்சுட்டு வந்து நம்ம நாட்டு தையல் அடிப்போம் அந்த அளவுக்கு ஷேப்பில் வந்து எல்லாத்தையுமே வந்து வச்சு தையல் அடிச்சிடுங்க. இப்போ தையல் அடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ வந்து 1 வந்து பெருசு 3மே வந்து வேறு வேறு அளவில் இருக்கிற மாதிரி மேலேயும் கீழேயும் வர்ற மாதிரி வச்சுட்டு வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம பெரிய நாட்டு ஒன்று தையல் அடித்து வச்சுருக்கோம். அதிலேருந்து இந்த மாதிரி சின்னதாக ஒன்று எடுத்துகிட்டு வெளிப்பக்கமாக கொஞ்சமாக நீட்டமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதே போல் தையல் அடிச்சுட்டு அந்த நம்ம நீட்டமாக நாட்டு வச்சுருக்கோம்ல அதில் வந்து இன்னும் நம்ம ஏற்கனவே தையல் வச்சுருக்கிற அந்த பூவை எடுத்து வச்சு இந்த மாதிரி தையல் அடிச்சிடுங்க. தையல் அடித்து திருப்பி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நாட்டு வந்து ரெடி ஆயிரும். இன்னொரு நாட்டு அதே போல் ரெடி பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்மளோட நாட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ப்ளவுஸில் வச்சு தையல் அடிச்சிடுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரமாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.